இப்போ அந்த பாவ காரியங்களை செய்ய வைக்கிறது தான் ராவனுடைய ஒரே வேலை. அதை அவன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறான். நீங்கள் அதை பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசாக வந்தப்போ இப்போ என் ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பம்ப் செட்டில் குளிக்கணுன்ட்டு போகும்போது ஏதோ ஒரு ஒயரில் கால் பட்டு அடுத்த செகண்டே செத்துட்டான். ஷாக். அது ஒரு செகண்டு தான் உயிர் போயிடுது கவனக்குறைவாக இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் இங்கேயும் மாயாவும் அப்படி தான் இல்லையா? ஸோ அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒரு கரண்ட்டு கம்பி மாதிரி. பாம்பு கடிச்சா கூட கொஞ்ச நேரமாவது தாங்கும், கரண்ட்டு டக்குன்னு போயிடுது இல்லை? அப்போ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய தொழிலும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது தான். இப்போ தூய்மை ஆகுறதே எதுக்கு? யாருக்கும் துக்கம் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் இல்லையா? துக்கம் தாமம். இது துக்கதாமம். தூய்மையற்ற தன்மையினால துக்கத்தை கொடுக்குறாங்க. சுகதாமம் தூய்மையாக இருந்தால் துக்கம் கொடுக்க மாட்டேங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, தூய்மையாக ஆகிற அந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போதே துக்கம் கொடுக்க மாட்டேன்றதுல எச்சரிக்கையாக இருங்க. துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இரவு பகலாக இந்த தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற இந்த சேவையில் ஈடுபடணும். ஏன்னா உங்கள் தொழிலே இதுதான். பிராமணர்களுடைய தொழிலே அதுதான். ஏன் மெயின் தொழில் இது. மற்றதெல்லாம் சும்மா சர்வீர நிர்வாகத்துக்காக பண்ணிக்கிறது. இரவு பகல் இதே சிந்தனை செய்யுங்க. பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இதுக்கா பாபா என்னை குழந்தையாக்குனாரு? இதுக்கா எனக்கு டீச்சராக இருக்கிறாரு? அப்போ இதே சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். கடைசியில் ஜுவாலாமுகி ப்ராக்டிஸு சமப்பா. சரி இப்பயே சொல்கிறேன். என்ன அப்படின்னா இந்த ஞானத்தை வைத்து சிந்தனை செஞ்சது தான் ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே. பாபாவோடு இணைஞ்சு பரந்தாமத்தில் 2 நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம் மாதிரி இருக்கிறது அங்கே அனாதி சொல்வோம். ஆனால் எப்பயுமே இணைஞ்சு இருக்கிறோம். ஏன்னா இணைஞ்சே இருந்தால் தான் நமக்கு சேஃப்டியே. அதேமாதிரி சூக்ஷ்மோடலையும் பாபாவோட பூர்வ மத்தியில் இணைஞ்சு இருக்கிறோம். ஸோ 1 மணி நேரம் ஒரு சொரூபம். அதேமாதிரி அம்மன் சிலைக்குள்ளேயும் அதேமாதிரி இணைஞ்சு இருக்கணும். அடுத்து ஸ்ரீ நாராயணனாகவும் அப்படியே இணைஞ்சே இருக்கணும். பிராமண ஸ்வரூபத்திலையும் அப்படி இணைஞ்சிருக்கலாம். அது உயிரோட்டமான அம்மன். பிராமணன்றது உயிரோட்டமான அம்மன் இல்லையா? ஜடச்சிலைக்கிறது. நிஜமாகவே நாம் இப்போ தான் பார்வதி வேலை பண்ணுறோம். இது 1 மணி நேரம் பண்ணும்போது அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு வினாடி பார்வையில் சக்தியை கொடுத்து அவங்களுடைய அனைத்து விகாரங்களையும் எரித்து முக்தி கொடுக்குறோம். இப்போ அந்த அளவுக்கு சக்தி வேணும். பாபா போன வாரம் சொல்லியிருக்கிறாரு, கடைசி நேரத்தில் ஃபோனெல்லாம் வேலை செய்யாதுன்னு. அப்போ இங்கே இருக்கிறவங்க இங்கே வரணும்னு நினச்சா வரணும். அதுக்கு என்ன வேணும்? உங்களுடைய எண்ணத்துக்கு அந்த சக்தி இருக்கணும். அப்போ அந்த எண்ணத்துடைய சக்தியை பலப்படுத்துறதுக்கு கர்மாதீத பயிற்சியும் கர்ம யோக பயிற்சியும் இப்போத்துலேருந்தே பண்ணுங்கன்றார். ஸோ நினைவு செஞ்சுக்கிட்டே காரியம் செஞ்சது கர்ம யோகம். இந்த காரியத்தையும் விட்டுட்டு நினைவை தவிர எதுவுமே இல்லை இருந்துச்சுன்னா கர்மாதீத ஸ்டேஜ், கர்மங்களை வென்ற நிலை. அதான் டிராஃபிக் கண்ட்ரோல் டைம். அப்போ அப்படி பண்ணுற பயிற்சி அதில் சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் என்ன ப்ராக்டிஸ்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டை 1 மணி நேரம் இருக்கணும். அப்போ எண்ணங்கள் மூலமாக இறுதி நேர சேவை செய்கிற அளவுக்கு எண்ணத்தை சக்தியாக்குறதுக்காக புத்தியில் பாபாவுடைய நினைவும் பாபாவுடைய ஞானமும் பாபாவுடைய சேவையை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்போ தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். வீண் விஷயம் ஸ்லைட்டாக வந்தால் கூட போச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஃபஸ்ட் பாயிண்ட் 1 மணி நேரம் இதே சொல்லிட்டு இருங்க. என்னுடைய எண்ணத்தில் பாபா நினைவு, பாபா ஞானம், சேவை பற்றிய விஷயத்தை தவிர எதுவுமே ஓடாது. இப்படியே திரும்ப. ஆனால் ஒளிப்புள்ளியாக இருக்கிறீங்கன்னா அந்த சொரூபத்தில் இருந்துக்கிட்டே பாபாவை பார்த்துக்கிட்டே பாபாவுடைய நினைவு, சேவை, ஞானம் தவிர என் புத்தியில் எதையும் விட மாட்டேன். என்னுடைய சக்தியை குறிச்சிடும். பாபாவுடைய நினைவு, சேவை, ஞானத்தை தவிர எதையும் விட மாட்டேன். திரும்ப அதை சொல்ல அந்த பவர் தெரியும். 1 மணி நேரம். அடுத்த 1 மணி நேரம் இது சுடுகாடு. உலகமே சுடுகாடு. இதெல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்கிறார். கண்ணில் பார்க்குற எதுவுமே உண்மை இல்லைன்ட்டு. அப்போ செத்துட்டாங்கன்னா பேய் வரும், உடம்பு இருக்கும், ஆனால் உண்மையிலே அங்கே உடம்பு கிடையாது, இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி எல்லாரையும் பாருங்கள், எல்லாம் செத்துட்டாங்க, சுடுகாட்டில் இருக்கிறோம், எல்லாம் பேயா நினைங்க. அப்போ ஆத்மா கூட தானே பேசுவீங்க கரெக்டாக. அப்போ அந்த ஆத்மா கிட்ட போய் சண்டையெல்லாம் போட மாட்டோம். அந்த ஆத்மா ஏன் இந்த பூமியில் சுற்றிட்டு இருக்கு? விகாரத்தை விட முடியாதனால. எந்த ஆசையும் இல்லைன்னா அது ஏன் சுத்த போகுது? அப்போ அந்த விகாரம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சக்தி இல்லை. ஆத்மாவுடைய அன்பு, அமைதி, தூய்மை, இந்த சக்தி இல்லை. ஸோ அந்த சக்தி சொரூபமாகி அவங்களுக்கு சக்தி கொடுக்கறது தான் வேலை. சக்தியை வாங்குகிற பிச்சைக்காரங்க அவங்க. சக்தியை கொடுக்குற வள்ளல் சிவபாபாவுடைய வள்ளல் குழந்தை நாம.
ஸோ இந்த நினைவு, இது சுடுகாடு. எனக்கும் உடம்பு கிடையாது. பாபாக்கு வந்து ஆனாலே செத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் நீங்க, இல்லையா? வெறும் ஆத்மாவா இருக்கிறோம். அப்போ எதன் மீதும் பற்றே வராது. இப்பவே நீங்க அப்படி நினைச்சா மட்டும்தான் கடைசியில பற்று வராது, இல்லைன்னா கடைசியில மாட்டிக்கும். எப்பயோ ஒரு தடவை அழிக்க தான் போறோம், அதை இப்பயே அழிச்சிடலாம், இல்லையா? அப்ப அது ஆத்மா. சக்தி கொடுக்குறேன், சக்தி கொடுக்குறேன், இது சுடுகாடு, பார்க்குற எதுவும் உண்மை இல்லை. இந்த பயிற்சி அப்படியே 1 மணி நேரம் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கோம். நான் சுடுகாட்டில் ஆத்மா சிவபாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், சக்தி கொடுக்குறேன். எந்த சொரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், ஃபரிஸ்தா சொரூபத்தில் இருந்து கூட சக்தி கொடுக்கலாம். அடுத்தது 3வது ப்ராக்டிஸ் வந்து, மாயாவுடைய எந்த ரூபம் வந்தாலும் ஒரு வினாடி கூட ஒரு சின்ன பாவ காரியம் கூட செய்ய மாட்டேன். ஏன்னா தூய்மை தான் என்னுடைய பலமே, சங்கமயுகத்தின் பலமே, பிராமணர்களுடைய பலமே. 21 பிறவிக்கு அவங்க ராஜ்யத்தை ஆள்ற சக்தியே தூய்மையின் ஆதாரத்துல தான் கிடைக்குது. அதுதான் என்னுடைய பலம். அதை எண்ணத்துல கனவுல கூட நான் கொஞ்சம் கூட இழக்க மாட்டேன். அப்படி இல்லையா? மாயாவுடைய எந்த கவர்ச்சியிலும் சிக்கி தூய்மையை ஒரு வினாடி எண்ணத்துல கூட நான் இழந்துட மாட்டேன். தூய்மை தான் என்னுடைய பலம், தூய்மை தான் என்னுடைய பலம், தூய்மை தான் என்னுடைய பலம். அது சொல்ல சொல்ல தெரியும் அந்த பவர். அப்படியே சுடுகாட்டுல நான் அம்மனாக இருக்கிறேன், தூய்மை தான் என்னுடைய பலம், தூய்மை தான் என்னுடைய பலம். இந்த பலத்தின் மூலமாக தான் மற்றவங்களுக்கு நான் முக்தி கொடுக்க போறேன். அப்போ அந்த பவர் பயங்கரமா தெரியும். திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது தான் கிடைக்கும். கடைசி பாயிண்ட்டு, யாருடைய குறைகளையும் பார்க்க மாட்டேன், விசேஷத்தன்மையை மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய எண்ணம் சொல் செயல்ல சாதாரண தன்மை வெளிப்படாது. சரித்திரம் படைக்கிற வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் தான் வெளிப்படும். காரணம், நான் சாதாரண பிரஜை இல்லை, ஸ்ரீ நாராயணன் ஆத்மா. இது என்னுடைய கடைசி நொடி. உலகம் அழிஞ்சிடுச்சு. அந்த டைம்ல என்னுடைய எண்ணம் கொஞ்சம் தாறுமாறா போனா கூட பதவி கட கட கடன்னு குறைஞ்சிடும். ஸோ இது என்னுடைய கடைசி நொடி, கடைசி நொடி. ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஃபுல்லாக இந்த உலகன்ற சுடுகாட்டுக்குள்ள, அந்த சுடுகாடுன்ற ஞாபகம் இருக்கணும். இதுதான். ஸோ திரும்ப திரும்ப இந்த 4 பாயிண்ட்டை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். பயங்கர பவர் தெரியும் உங்களுக்கு. இதுதான் ஜுவாலாமுகி ப்ராக்டிஸ். சரி, பாபா சொல்றது, அப்போ நாள் ஃபுல்லாக இதே சிந்தனை பண்ணுங்க. பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? தூய்மை ஆக்குறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ நான் என்னுடைய தொழில் அதானே, நான் நிம்மதியாக தூங்கலாமா? சொர்க்கம் வந்துடுச்சா? தூய்மை ஆயிடுச்சா? இல்லையா? கனவுல கூட சேவை பற்றிய சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கணுன்றாரு. தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குறதுக்கான வழியை நாம் எப்படி சொல்றது? சிந்திங்க. எப்படி சொல்லலாம்? எல்லாம் தூய்மை இழந்திருக்கிறாங்க, அதனால தான் துக்கம். ஆனால் தூய்மை ஆகுங்கன்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்றது அவங்களுக்கு? வழி ரொம்ப ஈஸி. யோக பலத்தின் மூலம்தான் நாம சதோ பிரதானமாக ஆகும். அப்ப நீங்க தூய்மையா இருக்கணும்னு சொல்ல தேவையில்லை. யோகா பவர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புங்க. 10 மணி நேரம் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காலே அவங்க ஆத்மாவுக்கு வந்து விகாரம் பிடிக்காம போயிடும். பாபா வருவான்ல சொன்னார்ல, இதனால வீட்டில் சண்டை ஏற்படும், வெறும் யோகா மட்டும் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாது அவங்களுக்கு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு விகாரம் பிடிக்காது. ஏன்னா விகாரத்தில் போனாங்கன்னா யோகா வராதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். சக்தி குறையிறது தெரியும். நம்ம சொல்ற ஈஸியான வழி, தூய்மையாக்குறதுக்கான வழி, யோக பலத்தின் மூலமாக தான் நாம் சதப்பிரதமாக ஆகும். இதுதான் அழிவற்ற டாக்டர், அழிவற்ற சர்ஜன் யாரு? பாபாவுடைய மூலிகை, சஞ்சீவனி மூலிகை. இந்த நினைவு தான் மருந்து. இது எந்த மந்திரமும் கிடையாது, இதுல மந்திரம் தந்திரம்லாம் கிடையாது. இங்க தந்தையை மட்டும் நினைவு செஞ்சா போதும். எவ்வளவு ஈஸியா தெளிவா புரிய வைக்கிறார். ஒரு சின்ன புள்ளி முடிஞ்சு போச்சு. இந்த லட்சுமி நாராயணன் பாடம்னா, இந்த லட்சுமி நாராயணன் எப்படி உருவானாங்க? மேல இருக்கிறார் பாருங்க, அந்த ஒளி புள்ளியை நினைச்சு நினைச்சு அப்படி ஆயிட்டாங்க. ஒட்டுமொத்த ஞானம் இதுலயே இருக்குது. ஆக்சுவலா ராஜயோகத்தினால ராஜ்யத்தை அடையிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, இங்க தந்தையை மட்டும் நீங்க நினைவு செஞ்சா போதும். ஒவ்வொரு கல்பத்திலையும் பாபா இதை தான் புரிய வைக்கிறார். ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்றாங்க. எதுல இருந்து உங்களை விடுவிப்பார்? இறைவன் விடுவிப்பவர், லிபரேட்டர், மீட்பர் அப்படிலாம் சொல்றாங்க எல்லா மதத்திலையும். எதுல இருந்து மீட்கிறாரு உங்களை? துக்கத்திலிருந்து, ராவண ராஜ்யத்திலிருந்து. அப்படியா? பிப்ரவரி வராங்களா? சரி. ராவணனை ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றாங்க? சைத்தான், சாட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக
சைத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து விடுவித்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க இறைவனை. எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கூடவே அழைச்சிட்டு போங்க. யாராவது ஜெயில இருந்து விடுதலை ஆன பிறகு அன்பான வீட்டுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி இதுன்ற. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஜெயில இருக்கிறாங்கன்னா இந்த விடுதலை அடையிற நாள் எப்படி அப்படியே மாலை மரியாதை விட அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜெயில இருந்து பாபா ரிலீஸ் பண்றாரு. அவர் வழி சொல்றாரு, இப்படி வா, இந்த பக்கம் வழி இருக்கு, அந்த பக்கம் வழி இருக்கு. நாம் என்ன பண்றோம், இப்படி போயிட்டு திரும்பி பார்த்துட்டு உள்ளே வந்து பூந்துக்கிறோம் இல்லையா? எல்லையற்ற தந்தை எல்லா குழந்தைங்களையும் கவனிக்கிறார். உங்களை நான் சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கிறேன். மேலா கண்காட்சிகளில் இது மாடல் ரூபத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லா இருக்குதுல்ல, இப்படி பண்ணலாம். ஜெயிலு மாதிரி வச்சு அதுல இருந்து விடுவிக்க இறைவன் வராருன்றது இதை மாடலா காமிச்சிருக்கிறாங்க போல இருக்கு, அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு. அனைவரும் எப்படி சிறையில் சிக்கி கொண்டுள்ளனர், இருந்தாலும் மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. தந்தை எவ்வளவு ஈஸியா புரிய வச்சு இந்த உலகத்துக்கே எஜமானர்களாக நம்மள ஆக்குறாரு. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும்னு சொல்றாரு. ரொம்ப ஈஸி, நினைவு மட்டும் பண்ணுங்க, உலகத்துக்கே எஜமானர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஈஸியா இருக்குது. இதை எந்த மதத்துக்காரங்க வேணாலும் புரிஞ்சுக்க முடியும். சத்தியுகத்துக்கு எஜமானராக ஆகிறதுக்கான வழியை எந்த மதத்தினரும் ஒரு புள்ளியை நினைவு செஞ்சா ஆயிடுவீங்கன்றது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலான்றது வேற, பட் ஆனா புரிஞ்சுக்க முடியும். இந்த தர்மம், இந்த தேவதை தர்மம் எப்ப ஸ்தாபனை ஆச்சுன்னு நீங்க சொல்லணும். கடைசியில எல்லா ஆத்மாக்களும் அவங்களுடைய பிரிவுல போயிடுவாங்க. மீண்டும் தேவதா தர்மம் ஆரம்பமாகும். ஏன்னா எல்லாருக்கும் செய்தி போயிடும்பா, எல்லா மதத்தினருக்கும் போயிடும். ஏத்துக்காதனால அவங்கவுங்க பிரிவுக்கு போயிடுவாங்க. மீண்டும் தேவதா தர்மம் ஆரம்பமாகும். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனைன்னு எழுதப்பட்டிருக்குது. திருமூர்த்தி சித்திரம் தான் நம்பர் 1. பாருங்க, பிரம்மா மூலமாக இந்த தேவதை தர்மம் ஸ்தாபனை ஆகுது, மீண்டும் ஆக போகுது. ஸோ இதுல பாபா சொல்றாரு, எந்த படம் ஃபர்ஸ்ட் கிளாஸான படம்னா திருமூர்த்தி. திருமூர்த்தி மற்றும் இந்த சிருஷ்டி சக்கரம், இந்த சித்திரங்களின் மூலம் மிக தெளிவா புரிய வைக்க முடியும். ஒன்று சாந்தி தாமம், இன்னொன்று சுகதாமம், இப்ப இருக்கிறது துக்கதாமம்ன்றதும் புரிய வைக்கப்பட்டிருக்கு. இந்த துக்கதாமத்தின் மீது வைராக்கியம் ஏற்படும். இப்ப பக்தியின் இரவு விழிஞ்சிருச்சு. சத்தியுகம் திரேதயுகம் பகல் ஆரம்பமாகுது. ஸோ விடிஞ்சப்புறம் ஏன் தூங்கின்னு இருக்கிறீங்க? பக்தி இங்க வந்துச்சு, இதான் கடவுள். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு தூங்குறாங்க, அதான் அர்த்தம். அப்படியா, சரி என்ன சமைச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இங்க என்ன பேசுறோம்னு புரியல அந்த ஆத்மாவுக்கு இல்லையா? திருமூர்த்தி வச்சு சூப்பராக கொடுக்கலாம் இல்லையா? அவள் சூப்பராக சொல்லப்பாங்க. 3 உலகத்தை வச்சு பாருங்க, அமைதி நிறைந்த இடம் அங்கேருந்து தான் நம்ம இங்கே வருவோம். இங்கே வரும்போது இந்த பூமி சுகம் நிறைஞ்சு இருந்துச்சு, சுகம் நிறைஞ்ச உலகம், அதனால அதை சொர்க்கன்றோம். இப்போ துக்கம் நிறைஞ்சு இருக்குது நரகம். எப்படி சூப்பராக புரிய வைக்கிறாரு இல்லையா? அப்படி நீங்கள் புரிய வைக்கலாம். அடுத்தது பிரம்மா, விஷ்ணு, சங்கர், இந்த 3 பேரையும் இயக்கிட்டு இருக்கிறவர் மேலே இருந்துட்டு சிவபாபா பிரம்மாவை படைக்கிறாரு. இந்த பிரம்மாவை விஷ்ணுவா மாத்துறாரு. இந்த விஷ்ணு ஆள்றதுக்காக பழைய உலகத்தை சங்கர் மூலமா அழிக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அது பழைய உலகத்தை. புது உலகத்தை படைக்கிற டைம் பழைய உலகம் அழியுது. இதையும் நீங்க புரிய வைக்க முடியும். அப்ப இந்த துக்கதாமத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியம் ஏற்படணும். அப்ப புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த பிறகு பயங்கர விலை உயர்ந்த ட்ரெஸ், கந்தல் ட்ரெஸ் கழட்டி போறதுல என்ன உங்களுக்கு அழுக? இந்த பழைய உலகம் என்னது? கந்தல் ட்ரெஸ், துக்கதாமம் இல்லையா? வைராக்கியம் ஏற்படும். அப்ப என்னது, நான் ஒட்டம்புன்ற அந்த உணர்வு அப்படி பண்ணுது. ஆத்மான்ற உணர்வு தான் குஷி குஷியா போயிடும், ஜாலியா இருக்கும். அதுக்கு முன்னாடிதான் பயம், ஐயோ உடம்பு விட்டு போனோம், என்ன ஆயிடுமோ, என்ன வெளியே வந்துடுறேன்,
இவ்வளோதானா அப்படின்னு தோணுமா இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு போறாங்களா, வந்துட்டு அது ஜாலியா இருக்குதான், இதை விட அதுதான் ஜாலியா இருக்கும் தனியா வர்றது. அது நமக்கு தெரியாதனால அதுக்கு தான் பாபா அந்த சுகத்தை உடம்புல இருந்துட்டே அனுபவம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு. பக்தி முடிஞ்சிச்சு, குழந்தை விடிஞ்சிச்சு, எழுந்திரு, சத்தியுகம் திரேதாயுகம் வந்துடுச்சு. பாபா சொல்றாரு, இப்ப இந்த பழைய உலகம் அழிய போகுது. இப்ப இந்த சங்கமயுகன்றது வந்து ரெண்டும் கட்டான உலகம், நரகம் மாதிரியும் இருக்கும் சொர்க்கம் மாதிரியும் இருக்கும் இல்லையா? முழு சொர்க்கம் தான் இந்த 1ஆம் தேதி விஷ்ணு அரியணை ஏறினார். சரி, அப்ப பாபா சொல்றாரு, இப்ப பழைய உலகம் அழிய போகுது, அதனால இதன் மீது வைராக்கியம் ஏற்படும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, சுகம் சொல்லுவார்ல, அப்படிப்பட்ட ராஜ்யம், உலகத்துக்கு அதிபதி, இதை விட்டுருங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, விட மாட்டீங்களா, இந்த உலகம் அழிய போகுது, இன்னும் ஏன் அதை பிடிச்சிட்டு இருக்கிறார் இல்லையா? இது எப்படின்னா, எங்கேயோ ஒரு சில இடத்துல இது மாதிரி நடக்கும், அடிக்கடி நியூஸ்ல கூட காட்டுவாங்க. ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் அவருடைய பொண்ணையோ மனைவியோ இறந்துட்டாங்க, அவர் யாரையும் அந்த உடம்பை எடுக்க விடலை, இப்படி இருக்கட்டும், அவ்வளோ அன்பு பற்று, அப்படியே ஒரு மாசமா 2 மாசமா அப்படி நாத்தம் அடிச்சு இருந்துச்சான், எடுக்க விடல, அப்படியே பார்த்துனே இருக்கிறாராம். அந்த அன்பு உடம்புன்ற அந்த இது இல்லையா? இது வந்து உலகம் மட்டும் இந்த மாதிரி புதைக்கிற ஒரு காரியத்தை இல்லாம இருந்திருந்தா நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருப்பாங்க, விட மாட்டாங்க இல்லையா? அதனால தானே பணத்தை தூக்கிட்டு போகும்போது அழுகுறாங்க, ஆத்மா நினைக்கல, அதனால தான் அழுகுறாங்க, அந்த உடம்புன்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு, அந்த உடம்பு எடுக்கலைன்னா என்ன ஆகும், அழுவி போயிடும். அப்ப அதை விட்டுன்னு வந்தேன்னா இந்த பழைய உலகம் அழுவ போகுது, செத்துடுச்சு அழுவ போகுது, விட்டுடுன்ற, செத்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா காலி அழிஞ்சிடுச்சு முடிவு பண்றேங்க, நான் வந்துட்டேன், அது தப்பிக்குமா, கண்டிப்பா போயிடும், அழிய போகுது. அதனால இதன் மேல வைராக்கியம் ஏற்படணும். எப்படி அதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது இல்லையா? அவங்க எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் வைக்கிறாங்க சாது சன்னியாசிகள், அல்லது இந்த மாதிரி பிணம் இறக்கும் போதும் அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம் தான், உங்களுடைய எல்லையற்ற வைராக்கியம். ஏன்னா எல்லாருமே சேர்த்துட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ பயிற்சி பாருங்களேன், பயிற்சி கொடுத்த அப்புறம் தான் இதை படிக்கும்போது பார்த்தா இதுவுமே அதான் வருது இல்லையா? உங்களுடைய இது எல்லையற்ற வைராக்கியம். இந்த சன்னியாசிகள் யாரும் புது உலகத்தெல்லாம் உருவாக்குறது கிடையாது, படைப்பவர் தந்தை தானே. அப்ப யார் பின்னாடி போனோம், சன்னியாசி பின்னாடி போனா இல்லையா? அவர் தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தைன்னு சொல்லப்படுறாரு, வேற யாரும் கிடையாது. படைப்பவர் தந்தை. அப்ப பாருங்க, சாது சன்னியாசி பின்னாடி ஏன் போகணுன்றது. இப்போ ஒரு பிரதர் வந்து நிறைய ஆன்மீக தேடல், ஈஷா யோகா அதில் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறான், நீ இதுதான் இப்படி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் எங்கள் சத்குருவே குருவை ஏற்றுக்கல, நான் எதுக்கு உங்காலெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் என்னமோ இறைவனை புள்ளியாக இருக்கிறாங்க, இறைவனுக்கு கருப்பு சக்தி தானே அவர், இருட்டு தானே அவர். அது சொன்னது மனிதர்கள் வந்து இங்கே சொல்லக்கூடாது, உங்ககிட்டயும் மனுஷன் தான் பேசுகிறான் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் பாபா சொல்கிறாரு, பொறுமையாக தான் எழுந்திருப்பாங்க, அதிர்ஷ்டம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, சன்னியாசி அந்த உலகத்தையும் உருவாக்குறது கிடையாது, படைப்பவர் தந்தை தான், அவரு தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை, வேற யாரும் கிடையாது. சத்யுக ராஜ்யத்தை அடையிறதுக்கான படிப்பு இது. ஞான கடல் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப சத்யுகத்தை ஸ்தாபனை பண்ணக்கூடியவர், சத்யுகத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இறைவன் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். ஞானக்கடல் கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் ஞானம். ஞானக்கடல், பதித்த பாவனன் எல்லாமே அவருடைய பேரு தான். எந்த ஞானம் கொடுக்கிறாரு? வக்கீல், டாக்டர்லாம் ஞானமா கொடுக்குறாங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் எப்போ வந்துச்சுன்னு?
அதெல்லாம் எனக்கு எதுக்கு, உனக்கு ஏதாவது நோய் இருந்தால் சொல்லி நான் சரி பண்ணுறேன்னு இல்லையா. பரமாத்மா கிட்ட இருந்து தான் சிருஷ்டியுடைய முதல் இடை கடைக்கான ஞானம் நமக்கு கிடைக்குது. காரணம் அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. ஏன் அந்த ஒரு ஞானத்துல எல்லா ஞானமும் வந்துடுது. இன்ஜினியர், டாக்டர், வக்கீல், இந்த எல்லாத்துக்கும் வெண்ணெய் அடிப்படையா இருக்கிறது இந்த இறை ஞானம். எப்படி சொல்றா சொல்றாரு இல்லையா, அந்த உலகாயுத இல்லையா, அதெல்லாம் என்னது எண்ணெய் மாதிரின்னாரு பாபா சொன்னார் இல்லையா. வெளியில கிடைக்கிறதெல்லாம் எண்ணெய், இங்க கிடைக்கிறது நெய் இல்லையா. இதுதான் வெண்ணெய். வெண்ணெயை விட்டு எதுக்கு போய் எண்ணெய் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, அந்த உலகாயுத படிப்பு படிக்கிறது, இன்ஜினியர் ஆகுறது, டாக்டர் ஆகுறது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயமா எல்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சத்யுக புது உலகத்துடைய வழக்கங்கள் எதுவோ அது அங்கதான் நடக்கும். நாம கல்பத்திற்கு முன்பு மாளிகைகளை எப்படி உருவாக்கி இருந்தோமோ அதையே திரும்பவும் செய்வோம். இப்ப அப்படியே சொர்க்கத்துக்கு வந்துட்டார். சத்யுகத்துல என்னென்னலாம் பண்ணுவோம் அதை அங்கதான் பண்ணுவீங்க, இங்க பண்ண மாட்டீங்க இல்லையா. அங்க அந்த மாளிகை, தங்கத்துல மாளிகை கட்டுறது எல்லாமே அதே மாதிரியே அங்க போய் உருவாக்குவோம். அதுக்கு பேர் தான் சத்யுகம். அங்க இருக்கிற வழக்கங்கள் இங்க இருக்கிற மனிதர்களுக்கு தெரியாது. அதனால இதை சொன்னா அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது. தூய்மையா இருங்க, தூய்மையா இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடுமே, அப்போ தெரியாது. அப்படி ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்றது இறைவன் நிச்சய புத்தி வரும்போது தான் இதை பண்ண முடியும் இல்லையா. அங்க வைரத்தினால மாளிகைகள் எப்படி உருவாகும்? அவங்க 16 கலைகள் நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தாங்கன்னு மகிமை இருக்குது. என்ன வழக்கம் இருக்குமோ அதன்படிதான் ஆட்சியும் நடைபெறும். அது நாடகத்துல பதிவாகி இருக்கு. ஆத்மா அவங்களுடைய நடிப்பை நடிப்பாங்க. கட்டடங்கள் எப்படி அங்க கட்டப்படும், எப்படி அவங்க வாழ்வாங்க, எல்லாமே நாடகத்துல பதிவாயிருக்கு. நீங்க கவலைப்படுறீங்க, நீங்க போறதுக்கான முயற்சி பண்ணுங்க. மற்றதெல்லாம் இப்ப தூய்மையாக்குறது, தெய்வீக குணங்களை நிரப்புறதுல இப்ப கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் அங்கங்க நாடகத்துல பதிவாயிருக்கிறது நடக்கும். இதுதான் பெரிய விஷயம். ஒரு விஷயத்த நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு அதுக்கு ஒரு நோபல் பரிசு அது இதுன்றாங்க. நாடகத்துல பதிவாயிருக்கு, அவன் மூலமா அது வெளியே வருது. இறைவனே தன்னையே அப்படித்தான் சொல்றாரு, நாடகத்துல நான் இதை சொல்லணும்னு இருக்கு சொல்றேன்ற. அப்ப இதுல யாருமே பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. நீங்க எப்படி பில்டிங் கட்டுவீங்க, எப்படி வாழ்வீங்க, எப்படி உங்களுடைய நடிப்பு இருக்கும், சத்தியத்துல எல்லாம் பதிவாக இருக்கு. இந்த பழைய உலகத்துல எப்படி நடக்குதோ அதே மாதிரி அந்த உலகத்துல நடக்கும். இப்போதைய பழக்க வழக்கங்கள் படி இப்ப எல்லாம் நடக்குது. அதே மாதிரி அங்கத்து பழக்க வழக்கங்கள் படி அங்க நடக்கும். இங்க அசுரர்கள், இங்க இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க தேவதைகள். எப்படி சூப்பர் இல்லையா. அசுரர்களை தேவதைகளாக்குற ஞானம் இது. அசுரர்கள் சொன்னா கோச்சிக்குவாங்கன்ட்டு மனிதர்கள் சொல்லிடுவோம் இல்லையா, மனிதனை தேவதையாக்குன்ட்டு. அப்ப சாஸ்திரங்களை இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. என்னது அசுரர்களே தேவதை ஆகுறாங்களா? அப்படி அந்த சாஸ்திரமாவது இருக்கா? தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் தான் ஒத்து வராது, அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. பார்த்தா அன்னைக்கு ஏதோ ஓம் நம சிவ ஏதோ ஒன்று பார்க்கும்பொழுது சங்கர் உட்காந்து நிற்பார், பார்வதி வருவாங்க, எல்லாம் யாரும் ஓம் நம சிவ ஓம் நம சிவன்னு சொல்றாங்க. யார் அது? அது வந்து அசுர குலத்துல ஒரு பொண்ணு பிறந்தது. அசுர குலத்துல இருந்து உங்களை இவ்வளவு தீவிர பக்தி பண்ணுதா அப்படின்னு கேட்பாரு. அசுர குலத்துல இருக்கிறவங்க தான் தீவிர பக்தி பண்ணுவாங்கன்னு இப்பதான் தெரியுது இல்லையா. தேவதைகளை பக்தி பண்ணுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சாஸ்திரங்கள் இந்த விஷயங்கள் கிடையாது. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனி. பிரம்மாவுடைய பகல், பிரம்மாவுடைய இரவுன்னு சொல்றாங்க. பிரம்மாவுடைய பேரைத்தான் பயன்படுத்துறாங்க, விஷ்ணுவை கிடையாது. சூப்பர்ல, அந்த பிரம்மாவில தான் எல்லாமே இருக்கு. இப்ப பிரம்மா உலகத்தை படைத்தார் அப்படின்னா முதல் மனிதன் அவரா தானே இருக்கணும். அவர் மூலமா படைக்கிறாங்க. இப்ப முதல்ல அந்த படைப்புல அவர் தான் வராரு. அப்ப பிரம்மாவுடைய பகல் பிரம்மாவுடைய இரவு தான் சொல்றாங்க, விஷ்ணுன்னு சொல்ல. அப்ப ஸ்டார்டிங் எங்க வருது? சங்கமயுகத்துல இருந்து வருது. சத்தியுகம் சங்கமயுகத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா.
அப்போ முதல்ல வரும்போது அவருடைய பேரை வச்சு வருது. முதல்ல வர்றது கிருஷ்ணர் கிடையாது, பிரம்மா தான். இங்கேருந்து தான் அது வருது இல்லையா? பிரம்மாவுடைய பேரை தான் பயன்படுத்துகிறாங்க, விஷ்ணுவை கிடையாது. எவ்வளோ ஆழமான ரகசியத்தெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? பிரம்மாவே விஷ்ணுவாக ஆகிடுறாரு. பிரம்மா சரஸ்வதி அப்புறம் விஷ்ணுவுடைய 2 ரூபங்களாகிய லக்ஷ்மி நாராயணனாக இருக்கிறாங்க. அங்கே பிரம்மா சரஸ்வதி அங்கே என்ன ஆயிடுறாங்க, லக்ஷ்மி நாராயணனா இருக்கிறாங்க. அதனால லக்ஷ்மி நாராயணனே 84 பிறவிகள் எடுத்த பின்பு இப்படி ஆயிடுறாங்க பிரம்மா சரஸ்வதியா. ராஜயோகத்தின் தபஸ்யா செய்யறது இங்கதான், சூக்ஷ்மோதனத்துல யாரும் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இல்லை இல்லையா? யஜ்யம் போன்றவைகள் இங்கதான் படைக்கப்படுது. யாகம்லாம் மேலே யாரும் யாகம்லாம் வளர்க்கறது கிடையாது, எல்லாமே இங்கே தான். அதில் உருவாக்கப்பட்ட கடைசி யாகம் தான் இந்த சிவ யஜ்யம், பிரம்மகுமாரிகள் யஜ்யம். பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த யஜ்யம் தான் வளர்க்குறாங்க, சிவ யஜ்யம். பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கான செலவில் 63 சிதம்பரத்துலேருந்து 63 ஐயர்களை கூப்பிட்டு பண்ணுறாங்க. இது கடைசி யஜ்யம் ஆகும். இங்கே சிவன் வளர்க்குறாரு, இதோட நினைவாக அவங்க அங்கே வளர்க்குறாங்க. இந்த யஜ்யத்துக்கு பிறகு எது படைக்கப்படுது? ஒரு யாகம் வளர்க்குறாங்கன்னா ஒரு தீமை முடிஞ்சு நன்மை உருவாக்குறதுக்கு தான் யாகம் வளர்க்குறாங்க. இப்போ சிவன் யாகம் வளர்க்குறாருன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற தீமையை முடிஞ்சு சத்தியுகம் உருவாக போகுது. உருவான பிறகு சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் எந்த யஜ்யமும் இருக்காது, ஏன்னா அங்கே துக்கம் இருக்காது. விதவிதமான யஜ்யத்தை உருவாக்குறாங்க. மழை பெய்யலைன்னா யஜ்யம் உருவாக்குறாங்க, யாகம். இப்போ உலக நன்மைக்காக யாகம், உலக அமைதிக்காக யாகம்ட்டு இப்போ வளர்க்குறாங்க கோயம்புத்தூரில். ஏதாவது துக்கம் வந்துச்சுன்னா யாகம் வளர்ப்பாங்க இல்லையா? நல்லா எனக்கு தெரிஞ்ச ஐயர் வீட்டில எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. துக்கம் வந்தால் யாகம் வளர்க்குறதன் மூலம், இப்போ யாகம் தான் கணபதி ஹோமம் ஆயிடுச்சு இல்லை, அதுவும் அப்படி தானே பண்ணுவாங்க. சரி, யாகம் வளர்க்குறதன் மூலம் துக்கம் நீங்கிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய யஜ்யம். இந்த ஞான யஜ்யத்தின் மூலம் முழு உலகத்துடைய துக்கமும் நீங்கிடும். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ஞான யஜ்யமாகும். என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த ஞான யஜ்யத்தின் மூலம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க துக்கமும் போகுது. ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ஞான யஜ்யம். ராஜஸ்வனா என்ன அர்த்தம்? ராஜ்யத்தை அடையிறதுக்காக. அஸ்வமேதனா உடல் என்ற குதிரையை இந்த யஜ்யத்தில் பலி கொடுக்க, அழிவற்ற இந்த ஞான யஜ்யத்தில். அவினாஷ்னா அழிவற்ற. ஸோ எல்லாமே இதில் சுவாக ஆகிடும். முழு உலகன்ற குதிரையே சுவாக ஆக போகுது. ஆனால் நம்ம புத்திசாலித்தனமாக அதுக்கு முன்னாடியே அதில் சுவாக ஆகிடணும். கடைசியில் இருந்தால் துடிப்போம் இல்லையா? எவ்வளவு நல்ல முறையில் பாபா இதை புரிய வைக்கிறாரு. டெல்லியில் மண்டபம் எடுத்து மேலே செஞ்சீங்க, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மண்டபம் உருவாக்குறதுக்கு தாமதமாகாது. இப்போ பாபா சேவைக்கு சொல்கிறார் இப்படி பண்ணுங்கன்ட்டு. ஸோ மண்டபம் எடுத்து மேலே செஞ்சீங்க, நல்லா இருக்குது. மண்டபம் உருவாக்குறதுக்கு தாமதமாகாது. ஹாலுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது. இதற்கு தனது மண்டபத்தை உருவாக்கிக்கோங்க. சொந்தமாக மண்டபமே கட்டிடுங்கன்ற. ஹாலு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியாக உருவாக்கிடுங்க இதுக்குன்னே. அது இருக்குது, இப்போ இருக்குது டெல்லியில். சிறிய சிறிய ஊர்களில் சிறிய மண்டபங்களை உருவாக்குங்க. கிராமங்களில் கரண்ட் இல்லைன்னா பகல் நேரங்களில் கண்காட்சி வச்சுக்க முடியும். ஆனால் இப்போ எல்லா கிராமத்துலையும் கரண்ட் வந்துடுச்சு இல்லையா? தங்களது பொருட்களாகவே இருக்கணும். ஏன் நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்ல தனக்குன்னு ஒரு மண்டபத்தை உருவாக்கிக்கோங்க. எந்த பொருளுமே வாடகை எடுக்க வேண்டாம், சொந்தமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய வேலையை பண்ணிக்கிட்டே தானே இருக்க போறீங்க. சேவை எதுக்கு வாடகை எடுக்கணும் இல்லையா? ஸ்பீக்கரா எது வேணாலும் சொந்தமாக வச்சுக்கோங்க. கண்காட்சிக்கான குழுவிற்கு தந்தை கட்டளை இடுறாரு. ஸோ கண்காட்சி நடத்துறீங்களே, எக்ஸிபிஷன் வைக்கிறீங்க, மேலே வைக்கிறீங்க அப்படின்னா பாபா உங்களுக்கு கொடுக்குற கட்டளை என்னன்னா,
தண்ணீர் புகாத மண்டபத்தை உருவாக்குங்கள். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கணும். மழை பெஞ்சாலும் தண்ணி வராத மாதிரி நல்ல மேடான இடத்துல, எதுக்காகவும் இது நிற்கக்கூடாது, அந்த மாதிரி மண்டபத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா டெல்லிக்கு போன பொழுது, பிரம்ம பாபா டெல்லிக்கு போகும்போது பனி நேரத்துல கூட சொற்பொழிவு செஞ்சாராம். பனிக்காக அவர் எனக்கு ஒத்துக்கல அப்படின்லாம் வரலையாம். ஏன்னா பனிக்காலத்துக்கான ட்ரெஸ் வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது இல்லையா. மதுபனில் குளிரும் தான், ஆனால் அந்த ட்ரெஸ் போட்டால் ஒன்றும் தெரியாது இல்லையா. அந்த ட்ரெஸ் எல்லார்கிட்டையுமே இருக்குது. கண்காட்சிக்காக எத்தனை மண்டபம் வேணுமோ உருவாக்குங்க, யாருமே தடை போடக்கூடாது. இன்சூரன்ஸ் செஞ்சுக்கோங்க, சேவை செய்ய வேண்டி இருக்குது இல்லையா. அதனால மண்டபத்தை உருவாக்குங்க சேவைக்காக. இப்போ மண்டபம் தான் மியூசியமாக மாறிடுச்சு இல்லையா. அப்போ இன்சூரன்ஸ் பண்ணுங்க, நாளைக்கு யாரும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கூடாது, நம்ம சேவை செய்யணும் இல்லையா. இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிடுங்க. புரிய வைக்கணும், பாபாவுடைய முழு அறிமுகம் கொடுக்கணும். இப்போ மண்டபத்தில் வரும்போது அப்படி ஒரு பயங்கரமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும்போது அங்கே வந்து கேட்பாங்க. இப்போ இந்த பிரதரே வந்து பாண்டியில் ஆரோவில் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகும்போது அப்படி ஒரு அமைதி இருந்துச்சு, எனக்கு அப்படி ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்றார். ஸோ அந்த இடம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஸோ அப்படி இருக்கணும் நம்மளோட இதுவும் இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, பாபாவுடைய முழு அறிமுகத்தை கொடுங்க, புரிய வைங்க. இப்போ நாம் பாபா கூடவே இருக்கிறோம். ஞானக்கடலாகிய தந்தை கிட்ட இருந்து நமக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. சத்தியுகத்தில் ஞானத்துக்கான அவசியம் கிடையாது. இப்போ பாருங்களா, பாபா பக்தியிலே கடவுளை நினைக்கிறாங்கல்ல. ஏன் நினைக்க தான் செய்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கடவுள்கிட்டயா போயிடுறாங்க கிடையாது. இப்போ நினைச்சாலே அவர் கேட்குதுன்னு நினைக்கிறாங்க. கேட்குது இல்லை, அவருக்கு அந்த சக்தி இருக்குது. இப்போ அவருக்கு சமமாகணும் என்ன அர்த்தம், நமக்கும் அந்த சக்தி வரணும். அதுக்கு தான் மீன் விஷயத்தெல்லாம் வைக்காதீங்க, மைண்டை கிளியராக வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாபா கூடவே இருக்காருன்னு போது அது வருது. சரி, ஞானக்கடலாகிய தந்தை கிட்ட இருந்து நமக்கு ஞானம் கிடைச்சிட்டே இருக்குது. சத்தியுகத்தில் ஞானத்துக்கான அவசியம் கிடையாது. ஸோ இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஞானத்தை எடுத்துக்கோங்க, மற்றவங்க கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் உங்களுக்கு. 5000 வருஷமும் உங்களுக்கு ஜாலி தான். ஆக்சுவலாக இப்போவே ஜாலி தான் இல்லையா ஞானமே. ஸோ இந்த முயற்சி கூட அங்கே இருக்காது அதுக்கப்புறம். ஏன்னா சத்தியுகத்தில் ஞானத்துக்கான அவசியமே இருக்காது. சத்கதி கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். பிறகு ராவணனுடைய மூலமாகத்தான் உங்களுக்கு துர்கதி ஏற்படுது. சத்கதியின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். எவ்வளவு தெளிவா புரிய வைக்கப்படுது. இது பக்தியிலே ஏதோ வேதத்துல எழுதிக்கிறானா, அப்படியே இறந்துட்டா இறைவன் பார்ப்பாராம், எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ பாவம். புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுறான். அந்த புண்ணிய கணக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக நரகத்துக்கு அனுப்புறான். எப்படி பாருங்க, அதுலேயும் ஓரளவு உண்மை இருக்குல்ல. சொர்க்கத்துக்கு போய் புண்ணிய கணக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நரகத்துக்கு வரும். சரி, இப்போ பாப்பா சொல்றாரு, சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒரு தந்தை தான். தந்தையை தவிர எல்லாமே இங்கே ராவணன் தான் உங்களுக்கு துர்கதி தான் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட சேராது. சத்கதியின் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. எவ்வளவு தெளிவா புரிய வைக்கப்படுது. ஆனா சுயம் நீங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனா இது மனிதர்களுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. சுயம் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன சொல்லிடுறாங்க, கிளாஸ் எடுத்தோம்னா, இப்போ கூட ஸ்கூலில் போய் எடுத்தோம்ல, அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, என் பொண்ணு அந்த காலேஜில் படிக்கிறாங்க பிரதர், அந்த காலேஜில் போய் எடுங்க. ஸோ இந்த காலேஜில் எடுங்க, ஸ்கூலில் எடுங்க, கோயிலில் எடுங்க, கிராமமாக போங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாபா குழந்தை ஆகுறாங்களா, சென்டருக்கு வராங்களாம் வர்றதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், சுயம் தனக்கு இது நன்மை செய்யக்கூடியதுன்றது அவங்களுக்கு புரியல இல்லையா. மனுஷங்களுக்கு இப்போ இது தேவைங்க அப்படின்னு நாங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க. இப்போ மனிதருக்கு நீங்கள் பண்ணுறது நல்ல சேவைங்க நம்ம நினச்சிக்கோம், ஓ பரவாயில்ல இவங்க பக்கா பாவனை ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க வரமாட்டாங்க. மனிதர்களுக்கு நல்லதுன்னு சொல்லிடுறாங்களே தவிர அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பாவம் நேரம் இல்லையா இல்லையா, நேரம் இல்லை. பெரிய பெரிய மனிதர்களிடம் சென்று நீங்கள் எவ்வளோ புரிய வைக்கிறீங்க. அவர் கஷ்டப்பட்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார், புரிஞ்சிக்க மாட்டார். தந்தை எப்படி சிரேஷ்ட உலகத்தை உருவாக்குறாரு அப்படின்னு புரிய வச்சிங்கன்னா போதும்.
அவ்வளவுதான். உயர்ந்த உலகத்தை அவர் எப்படி நம்ம உருவாக்குறாருன்னு புரிய வைங்க. சிரேஷ்டமானவர்களாக ஆக்குறது தந்தையுடைய காரியம். அதனால தான் தந்தையை கூப்பிடுறாங்க. துக்கத்தை நீக்குங்க, சுகத்தை கொடுங்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மதத்திலும் வெவ்வேறு மொழியில. தந்தை வரும் பொழுது நாம பலியாயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அவருடைய கட்டளைப்படி நடப்போம்னு சொல்றாங்க. இருந்தாலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறது கிடையாது. பகவான்னா யாருன்னு மனிதர்களுக்கு தெரியாது. சர்வ வியாபின்னு சொல்றாங்க. இது உண்மைதான். இது எல்லாருக்குமே. எனக்கு நான் நினைப்பேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதப்ப எல்லாரும் பண்றதை பார்த்து என்ன இவங்க விபூதி வச்சிருக்கிறாங்க, கடவுளை கும்பிட்றாங்க, இப்படி பண்ணாங்க, எனக்கு மட்டும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நல்லவனா இருப்பேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பேன். அதான் பாபா சொல்றாரு, இறைவனை கூப்பிடுறாங்க, அவர் வந்துட்டா நான் பலியாயிடுவோன்னு நினைக்கிறாங்க. வந்துட்டாரு, வந்தா நீ சொல்றதை கேட்போன்றாங்க. ஆனா வந்தாரு, கட்டளையும் கொடுக்குறாரு, இருந்தாலும் நடக்கிறது கிடையாது. நம்மளதான் சொல்றாரு. நாம தான் அப்படி கூப்பிட்டோம், அப்படிதான் நினைச்சோம், வந்துட்டோம், நடக்க மாட்டேறீங்க எப்படி கேட்கிறாரு. பகவான்னா யாருன்னு மனிதர்களுக்கு தெரியாத காரணத்தினால அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. இப்ப இறைவன் சொல்றாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய இறைவன் ஒருத்தர் தானே, எல்லாருமா தூய்மையாக்க முடியும் இல்லையா? சர்வ வியாபியா அவர் எப்படி இருக்க முடியும்? எல்லா இடத்துலயும் அவர் அப்படியே இருந்தா யாருமே தூய்மை இழந்தே இருக்க மாட்டாங்களே, எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை அப்படி அவர் எல்லா இடத்துலயும் இருந்தா எல்லாரையும் இல்லை கடவுள்னு கூப்பிட வேண்டியதா போயிடும். மாலை போடும்போது சாமி சாமின்னு கூப்பிடுறாங்களே அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அப்ப பகவான் உருவத்துல சிறியதாகவோ பெரியவராகவோ இருக்க மாட்டாரு. சிலர் மாமிசம் சாப்பிடுவதாகவும் சிலர் சண்டையிட்டுக் கொள்வதாகவும் கண்காட்சிகளில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் பகவான் தான் செய்யறாரா என்ன? அந்த நேரத்துல மனிதர்கள் மகிழ்ச்சி அடைந்து போயிடுறாங்க கேட்டுட்டு. வெளியில போன உடனே இங்கே கேட்டதை இங்கே விட்டுடுறாங்க. அப்ப அவங்க என்ன ஆவாங்க? பிரஜைகளாக ஆகிடுவாங்க. அப்ப கேக்குறாங்க, அந்த துவாபரகம் வரும்பொழுது தான் சண்டை போடுறது, அதுவும் குறிப்பா கலியுகத்துல தான் சண்டை போடுறது, கறி மீன் சாப்பிடுறது. இப்ப சொல்றது இறைவன் சாப்பிடுவாரா? அவர் படிச்சதை அவரே தின்னுட்டு இருக்கிறாரு. இப்ப கேட்கும்போது சிரிச்சுட்டு ஆமாம்மா நீங்க சொல்றது ரைட்டுன்னு போறாங்க. அங்க போனோடனே இவங்களே ஆக்கி சாப்பிடுறாங்க இல்லையா? இப்ப பாப்பா சொல்றாரு, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, பிரஜை ஆயிடும். புரிஞ்சுக்கிட்டு கூட அதை படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்ட்டு வர்றது இல்லை, அதனால பிரஜை ஆயிடுவாங்க. ராஜா ஆகிறதுக்காக தலையை எவ்வளவு உடைச்சிக்க வேண்டியதா இருக்குது. யாரு ராஜா ஆக போறீங்க? எல்லாரும் கையை தூக்குறீங்க. கேட்டா 5-7 நாள் கழிச்சு பார்த்தா அவங்க இங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மறுபடியும் நீங்க ஆக போறீங்களா? யாரெல்லாம் ஆகணும் ஆசை கை தூக்குங்க எல்லாம். அப்புறம் 5 நாள் கழிச்சு பார்த்தோன்னா யாரும் வர்றதில்லை. மாயா எவ்வளவு திறமை வாய்ந்ததாக இருக்கிறது. உடனேயே சிக்க வச்சிருது. கையா தூக்குறா, இங்க வா, டக்குன்னு பிடிச்சி எலி பொறியில போடுற மாதிரி போட்டு வச்சிருது. ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுல கஷ்டம் கிடையாது. அங்கு அசுரர்களின் தடைகள் ஏற்படுறது கிடையாது. இங்க திருமணம் வேண்டாம்னு குழந்தை சொல்லும், ஆனா அவசியம் செஞ்சுக்கணும்னு ஸ்தூல தந்தை சொல்லுவார். திருமணம் இல்லாம உலகம் எப்படி இயங்கும்? ஒண்ணு சொல்லுவாங்க, இதே மாதிரி நாங்க கல்யாணம் பிறந்தாம இருந்திருந்தா நீ எப்படி பிறந்திருப்பாங்க இல்லையா? அரே, திருமணம் செஞ்சுக்கவே இல்லைன்னா நல்லது தானே. கல்யாணம் பண்ணிக்கலன்னா குழந்தையும் இருக்காது, குடும்ப கட்டுப்பாடு ஏற்பட்டுடும். யார் என்ன செய்வாங்களோ அவங்க அதற்கேற்ற பலனை அடைவாங்கன்னு தந்தை புரிய வைக்கிறார். நாளடைவுல மிக வேகமா வருவாங்க. கல்பத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்தாபனை ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகும்னு குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த நாள் கடந்து முடிந்ததோ அது முந்தைய கல்பத்தை போன்றே.
இரவு தூங்கும் பொழுது முடிந்த இன்றைய முழு நாளும் நாடகப்படி நடந்தது, நாளை என்ன நடக்க வேண்டுமோ அது நாடகப்படி நடைபெறும் என்ற சிந்தனை ஏற்படுகிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கீதாச்சாரம் போட்டாங்களா? அப்போ உண்மையான ஞானம் எது நடந்ததோ அது நாடகப்படி நடந்தது, நாளை நடக்க போறதும் நாடகப்படி நடைபெறும். இதைத்தான் அங்க நாடகன்றதுக்கு நல்லதுன்னு போட்டாங்க. அதுவும் கரெக்டு தான், நாடகம் நன்மைக்காக தான் இருக்குது. இது நாடகன்ற விஷயம் உங்களை தவிர யாரும் ரொம்ப சீரியஸா நடிக்கிறாங்க, நமக்கு தான் தெரியுது நாடகம், அவங்களுக்கே தெரியல அங்க பதிவானது உள்ள நடிச்சிட்டு இருக்குதுன்னு தெரியல. இது எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடியும் எல்லாமே யாருக்கும் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் இருட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாடகத்துல என்ன நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே உருவாக்கப்பட்ட நாடகப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு வியாதி வந்துடுதுன்னா அப்ப நாடகப்படி தான் அப்பவும் நீங்க அனுபவிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லுவீங்க. கல்பத்துக்கு இப்படியே தான் நடக்கும். புத்தியில நாடகம் இருக்குது, அதனால எந்த கவலையும் கிடையாது. இந்த நாடகன்ற வார்த்தையில தான் அவ்வளவும் இருக்கு, அதை மறக்கும்போது தான் மாட்டிக்கிறோம் இல்லையா? சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு மதத்தை உருவாக்குறது கஷ்டம் கிடையாது, யாரும் தடை போடுறது கிடையாது. ஆனா ராஜ்யத்தை உருவாக்குறது சாதாரண விஷயமா? ஏன்னா மதத்தை உருவாக்கும் போது இங்க வந்தீங்கன்னா பில்லி சூனியம் போயிடும், காசு கொடுத்து வேற மதத்தை மாத்துறாங்க, அது கொடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? எந்த மதத்துக்கும் போக மாட்டாங்க. ஆனா இங்க அது நடக்குது இல்ல, அதான் கஷ்டம். ஏன்னா இது ராஜ்யம், ராஜாவாகணும், சுய ராஜ்ய அதிகாரி. 5 புலன்களை உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கும் போதுதான் அந்த ராஜ்யத்தை இறைவன் கொடுக்கிறார். அப்ப மற்றபடி அங்க வந்து யாரும் தடையை ஏற்படுத்துறது கிடையாது. வேணா இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை தாழ்த்தி பேசுவாங்க வரும்போதே சாத்தான்ட்டா, அப்ப அது தாங்காம வேணா அவங்க துக்கம் கொடுக்கலாம். மற்றபடி சும்மா அவங்க மதத்தை பத்தி பேசும்போதுலாம் யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு இப்ப நிறைய இருக்குது, இப்ப முஸ்லிம்கள்லாம் நிறைய மாநாடு நடக்குது, அதுக்கெல்லாம் யாரும் எந்த தடையும் பண்றது கிடையாது, எதுக்குமே பண்றது கிடையாது இல்லையா? ஆனா இந்த தூய்மையா இருக்கணும்னு வரும்பொழுதுதான் அங்கங்க தடை, ஒரு வீட்லயும் தடை இல்லையா? இப்போ ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் கிறிஸ்டினா மாறினா அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எந்த தடையும் போடுறது இல்லை. ஆனா இங்கதான் தடை. ஏன்? இங்க ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது. அப்ப பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, அப்பா சொல்றாரு கல்யாணம் பண்ணலன்னா உலகம் எப்படி இயங்கும்? இப்ப பாபா சொல்றாரு, இப்ப அந்த பிரதரே எனக்கு வந்தாரு, அவரே சொல்றாரு கல்யாணம் பண்ணி குழந்தை வரும்போதுதான், இப்ப நான் பொது நலம்னு இருக்கிறேன், குழந்தை வந்தா எனக்கு அறியாம சுயநலம் வந்துடும். இது எனக்குமே அஞ்ஞானத்துல இருக்கும்போது இது தோணி இருக்குது. இப்போ நான் கல்யாணமே பண்ணாலுமே கூட நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்றது. அதான் பாபா சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்லது தானே, குழந்தை இருக்காது, குடும்ப கட்டுப்பாடு ஆயிடுது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, என்ன செய்றீங்களோ அதுக்கான பலன் அடைவீங்க இல்லையா? செஞ்சு வச்ச பாவமெல்லாம் குழந்தை ரூபத்துல தான் வந்து டார்ச்சர் பண்ணும், ஸோ அதுல இருந்து தப்பிச்சிடுறோம்ல. இப்போ பாபா சொல்றாரு, போக போக நிறைய பேர் இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புரிஞ்சுக்கோங்க, கல்பத்துக்கு முன்னாடி மாதிரி ஸ்பீடாக வருது. இப்பயே சொல்கிறாங்க, மலேசியாவில், சிங்கப்பூரில், ஏன் இங்கே கூட ஏதோ ஒரு ஊர், ஈரோட ஏதோ ஒரு ஊரில், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பேருக்கு நான் கோர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்றாங்க. இன்னொரு மாதாஜி சொல்கிறாங்க, மலேசியாவில் எனக்கு வந்து டைமே இருக்க மாட்டேங்குது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம் சென்டரில். வெளிநாட்டுலலாம் ஸ்பீடாக ஏஞ்சிக்கிறாங்க, இங்கே தான் ஸ்லோவாக ஏந்திருக்கிறாங்க இல்லையா? அதான் சொல்ற, வேகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க போக போக. இப்போதான் பாபா சொல்றாரு, கல்பத்துக்கு முன்னாடி நடந்தது, கடந்து முடிஞ்சதெல்லாம் கல்பத்தின்படியே நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அதில் நன்மை இருக்கும் பாருங்க. அந்த நாடகத்தில் உள்ள ஒரு பாதி தானே பார்த்தீங்க, மீதி பாதியை பாருங்க, அமைதியா இருங்க, உங்களுக்கு நன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, அதனால என்ன நடந்தாலும், இன்னைக்கு நல்லா உட்காந்துட்டு இருக்கணும், நாளைக்கு நோய் வந்தாலும் நாடகப்படி இருக்குது. புத்தியில நாடகம்ன்ற அந்த ஞானம் இருந்துச்சுன்னா எந்த கவலையும் கிடையாது.
தடைகள் ஏற்படுது, காரியங்களில் தாமதம் ஏற்படுகிறது, கல்ப கல்பம் தாமதம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இப்படி ஏற்படுது. உயர்ந்த பதவி அடையிறதுக்காக அதிக முயற்சி செய்யணும். நாம முன்னேறி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாருங்க, தடை வரும், எல்லாம் வரும், ஆனா நீங்க அதை மீறி தடை உடைச்சிட்டு போகணும். பாபா சொல்லல, நிரந்தரமா என் நினைவுல இருந்தா தடையே எப்பொழுதும் ஏற்படாதுன்றார். அதான் மந்திரம் இல்லையா? இப்ப நான் முன்னேறி போயிட்டு இருக்கிறேன்னா அப்ப ஏன் தடையில நிக்கிறேன்? பாபா நினைவு கட்டாயிருக்கும். அதை தீவிரப்படுத்துங்க. இப்ப உயர்ந்த பதவி அடையணும்னா பயங்கர முயற்சி செய்யணும், தானா கிடைச்சிடாது இல்லையா? பாபாவுடைய சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன்னா அல்லது ஒரே இடத்துல இருக்கிறேன்னா, சூப்பரா ஃபுல்லா 3 வாரமா பாபா அந்த சேவைக்கு கொடுக்குறாரு இல்லையா? திருவுறாரு, ஏஞ்சி போ, உட்காந்துக்கிட்டே இருக்கிறியா அப்படின்ட்டு. புத்திசாலி குழந்தைனா வெறும் நினைவு பண்ணாது, சேவை ஓடி ஓடி செய்யன்றாரு இல்லையா? அப்ப பாருங்க, பாபாவுடைய சேவை செஞ்சுட்டு இருக்கனா அல்லது ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன்னா, யாருக்காவது நன்மை செய்யறேன்னா செக் பண்ணுங்க, கேளுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சேவை செஞ்சோம் கேளுங்க. பலருக்கு நன்மை செய்யும் பொழுதுதான் நமக்கே நன்மை ஏற்படும். நம்முடைய நன்மையை மற்றவங்களுக்கு நீங்க நன்மை செய்யறதுல தான் இருக்குது. தேர்வு முடிஞ்ச உடனே நான் இந்த பதவி அடைவேன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். அந்த கடைசி டெஸ்ட் பேப்பர் வந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சிடுமா இல்லையா? சூப்பரா சொல்றாரு பாருங்க, தேர்வு முடிஞ்சதும் நான் இந்த பதவி அடைவேன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். கல்ப கல்பத்துக்கான விஷயம் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படம், முப்பெருந்தேவர்னு நினைக்கிறேன் அந்த படத்தோடைய பேர். எப்பயோ சின்ன வயசுல பார்க்கும்போது பார்த்தா கீழே ஏதோ கஷ்டப்படுவாங்க, என்னென்னமோ நடக்கும். திடீர்னு பார்த்தா மேலே இருப்பாங்க, தேவதைகளா இருப்பாங்க. போய் நான் நடிச்சுட்டு வந்தேன், அது அவங்களே மறந்துடுவாங்க. அப்போ அங்கே வந்து நான் தேவதைன்றேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த நடிப்பு இல்லையா? கடைசியில் அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே டக்குன்னு தெரிஞ்சிடுமா என்ன பதவி. நான் தான் அதுவா, டக்குன்னு அந்த குணாதிசயங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ பண்ணுற முயற்சியின் படி தான் வரும். இப்போ பாபா சொல்றாரு, அப்போ நான் இந்த பதவி அடைவேன்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கல்ப கல்பத்துக்கான விஷயம், அந்த விஷயம்தான் கடைசியில் துடிக்கிறது. ஏன்னா பதவி கம்மியாகிறது ஏதோ இந்த ஒரு தடவை இல்லை, ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இப்படி தான் இருப்பேனா. இப்போ எப்படி அலறுவோம். நல்லா ஞானம் தெரிஞ்சு விகாரத்தில் போனவங்க வந்து துடிப்பாங்க. இந்த ஞானம் புரியாதவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா? கல்ப கல்பத்துக்கான விஷயம் நீங்கள் பார்க்கறது. பிறகு கடைசியில் நான் இவ்வளவு காலம் ஏன் முயற்சி செய்யலை, ஏன் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நான் நடக்கலைன்னு அதிகம் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். ஒரு பிரதர் கூட சொன்னார், அந்த கடைசி நேரத்தில் பாபா பிரத்யட்சமாகும் பொழுது மற்ற மனிதர்களே பச்சாதாபப்படுவாங்களாம். ஐயோ இவங்க தான் தேவதையா, இவ்வளோ நாள் சொன்னாங்களே நான் போலையே அப்படின்ட்டு. இங்கே பாபா சொல்றது வந்து நம்மள சொல்றாரு, பாபா குழந்தைங்கள. கடைசியில் என்ன பண்ணுவாங்களாம், இவ்வளோ காலம் நான் நாளைக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டேனே, முயற்சி செய்யாம ஸ்ரீமத் படி நடக்காம விட்டேனேன்னு அதிக பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். பாபா சொல்றதெல்லாம் ஒரே விஷயம்தான், என்னது? மன்மனாபவ, அவ்வளவுதான். அதைய பண்ணல. இங்க ஸ்ரீமத்து முயற்சி எல்லாமே அந்த மன்மனாபவ தானே. குழந்தைங்களே என்ன நினைவு செய்யுங்கன்னு எவ்வளவு அன்பா சொல்றாரு பாபா. மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சேவை செய்யுங்க, நினைங்க, சேவை செய்யுங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு வேலையே. ஏன்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சேவை சாதாரண விஷயமா. இப்போ ஒருத்தர் ரோட்ல வந்தா நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களே போய் கையை பிடிச்சி அழைச்சிருப்பாங்க, அவங்க கேட்க கூட தேவை, பொது நலமா. அப்போ இது எல்லா ஞானக்குருடர்கள்லாம் அப்போ நாமளே தானே போய் செய்யணும் இல்லையா? மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சேவை செய்யுங்க, என்னை நினைவு செய்யுங்க, இதுதான் அன்பா சொல்றது. ஏன் முயற்சி செஞ்சு உயர்ந்த பதவி அடையக்கூடாது? பிரஜா தான் வருவீங்களா? ஏன் அப்படி ஆகக்கூடாது? அவங்களத்தான் நல்ல புத்திசாலி குழந்தைங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது இல்லையா, அவங்க தான் புத்திசாலி குழந்தைங்க. இவர் ஸ்ரீமத் படி நடக்கிறது கிடையாது, யாருக்கும் நன்மை செய்யறது கிடையாது, அதனால கண்டிப்பா குறைஞ்ச பதவி தான் அடைவாரு அப்படின்னு இந்த படிப்பு சொல்லி கொடுக்கிறவரும் புரிஞ்சுக்குவார். ரெண்டே ஸ்ரீமத்து தான் மெயின், பாபா நினைவு, மற்றவங்களுக்கு நன்மை.
ரெண்டுமே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்ச பதவி தான் அடைவாரு. எந்த அளவுக்கு நீங்க பலருக்கு வழி காட்டுவீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. உங்களுக்காக சேவை செய்யணும். சேவை யாருக்கு? நீங்க உண்மையிலே மற்றவங்களுக்கு செய்யல, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடையிறீங்கன்னா நீங்க உங்களுக்கு தான் செய்றீங்க, மற்றவங்களுக்கே கிடையாது அது, இல்லையா? இவ்வளோ பெரிய பதவிக்காக கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்றது, கொஞ்சம் ஓய்வை தியாகம் பண்றது உங்களுக்காக தானே பண்றீங்க. தனக்காக சேவை செய்யணும். யாரு செய்வாங்களோ அவங்க அதோடைய பலனை கண்டிப்பா அடைவாங்க. ஆக நாம ஏன் இந்த மாதிரியான சேவை செய்யக்கூடாது? வச்சு அடி அடின்னு அடிக்கிறார் பயங்கரமா பாபா, இன்னும் தீவிரப்படுத்துறாரு, இல்லையா? ஏன் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது? ஏன்னா வந்ததே லேட்டு. மற்றவங்கள ஏன் பார்க்கணும்? அவங்க பண்றாங்க பண்ணல, கடகடான்னு வெறித்தனமா பண்ணுங்க. அதாவது இந்த கோயில் எண்ணிது அப்படின்னு நினைக்காதீங்க. உலகத்துல உள்ள அத்தனை கோயிலும் எண்ணிது தான் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என் மூலமாக பாபா சேவை நடக்கணும் இப்படி நினைக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி சேவை செய்யக்கூடாது? நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. உங்களுக்காக சேவை செய்யுங்க. யார் செய்வாங்களோ அவங்க பலனை கண்டிப்பா அடைவாங்க. அப்ப நான் ஏன் இந்த முயற்சி செய்யக்கூடாது, இந்த சேவை செய்யக்கூடாதுன்னு நீங்க முயற்சி செய்யணும். எங்கேயாவது கண்காட்சி நடக்குதுன்னா அங்க வேலை செய்யறவங்க பாதி சம்பளத்துல சென்று சேவை செய்ய வேண்டும். அங்கு பாதி சம்பளத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். சிலர் முழு சம்பளத்தையும் விட்டு விட்டு சேவை செய்கின்றனர். குழந்தைகளுக்கு தேவைன்னா அனுப்பி வையுங்கள் என்று பாபா கூறுகின்றார். சரீர நிர்வாகத்திற்கு 1000 செஞ்சாலும் சரி, 10 ரூபாய் செஞ்சாலும் சரியே. யாரிடத்திலாவது பணம் அதிகமா இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கிலும் செலவாகிறது. நீங்க புல் வெட்டினாலும் தந்தையை நினைவு செஞ்சா போதும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிடுவீங்க. நல்லது. எப்படி சொன்னார் பாருங்க, செமையா சொல்ற. அப்ப கண்காட்சி நடைபெறுதுன்னா பாதி நாள் லீவ் போட்டு போங்க. லீவ் போட்டு போங்க. சம்பளம் கட்டாவதா சரி, பாதி நாள் சம்பளம் போங்க சொல்றாரு. சிலர் முழு சம்பளத்தையும் விட்டு ஃபுல் டே லீவ் போட்டு கூட சேவை செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு தேவைன்னா அனுப்பி வைங்க. இது எதை அனுப்பி வைங்கன்னு சொல்றாருன்னு தெரியல. சரீர நிர்வாகத்திற்கு 1000 செஞ்சாலும் சரி, 10 ரூபாய் செஞ்சாலும் சரி, யார்கிட்டயாவது பணம் அதிகமா இருந்தால் லட்சக்கணக்கிலும் செலவாகுது. சரி, பணம் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா செலவு பண்ணி சேவை பண்ணலாம். கம்மியா இருக்கிறவங்க ஜஸ்ட் நினைவு செஞ்சா போதும். புல் வெட்டுற வேலை தான் செய்றீங்க, எங்களால் கொடுக்க முடியாது, சரி நினைவு செய்யுங்க. உடல் உழைப்பு முடிஞ்சா பண்ணுங்க, அதுவுமே வந்துடும் இல்லையா? அப்ப உலகத்துக்கு எஜமானராக ஆயிடுவீங்க. நல்லது. இதை இன்னொரு தடவை படிக்கும்போது தெரியும் இது என்ன அர்த்தம்ட்டு. ஒரு சிலது பார்ப்போம். சரி, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், எல்லா கவலையிலிருந்தும் விடுபடுறதுக்கு ஒரு வழி என்ன? நாடகத்தை சரியான முறையில் புரிஞ்சு புத்தியில் வச்சுக்கணும். எது கடந்து முடிஞ்சிச்சோ கல்பத்துக்கு முன்னாடி மாதிரியே அது நடைபெற்றது, கண்டிப்பாக அதில் நன்மை இருக்கும் இல்லையா? அடுத்தது, நாம் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குறதுக்கான வழியை எப்படி சொல்கிறதுன்னு இரவு பகலாக சிந்திச்சுட்டு இருங்க. இன்னும் எப்படி எழுப்பலாம் சிந்திச்சுட்டே இருங்க. ஸ்ரீமத் மூலம் தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். அதுதான் உண்மையிலே நமக்கு நன்மை. இப்போ ஸ்ரீமத் படி தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும். இப்போ இங்கே ஸ்ரீமத்தே பாபாவுடைய நினைவும் சேவை தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஸ்ரீமத்னா வேற என்னமோ இருக்குள்ள இருக்கு, சேவைக்கே தடை, இது ஸ்ரீமத் கிடையாது, அது ஸ்ரீமத். சேவை செய்யாமல் இருக்கிறது தான் ஸ்ரீமத் கிடையாதுன்ற விஷயம் தெரியல இல்லையா? சரி, வரதானம். முதல்ல
தாங்கள் என்ற பாடத்தின் மூலம் கிரீடதாரி ஆகக்கூடிய சாமர்த்தியம் மற்றும் புத்திசாலியானவராக ஆகுங்கள். முதல்ல நீங்க மற்றவங்களை முன் வைக்கிறது, அதன் மூலமா தான் நீங்க கிரீடதாரியாக ஆகுறீங்க, சாமர்த்தியசாலியாகவும் புத்திசாலியாகவும் ஆகுறீங்க. எப்படி பாப்தாதா தன்னை கீழ்ப்படிந்துள்ள சேவகன்னு சொல்றாரோ, சேவகன்னு சொல்றதுனால தானாவே கிரீடதாரியா ஆகிறார். அப்படி குழந்தைகளாகிய நீங்க கூட சுயம் பணிவானவராக ஆகி மற்றவங்களுக்கு உயர்வான இருக்கையை கொடுத்துடுங்க. இறைவன் தன்னை வேலைக்காரன் சொல்றது மூலமாக தான் அவ்வளவு உயர்ந்தவராகுது. அப்போ உயர்ந்தவர் ஆகுறதுக்கான ரகசியம் அவங்கள அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டு நீங்க கீழே உட்காந்துக்கோங்கன்றது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பணிவானவர் ஆயிடுங்க. அந்த உயர்வான இருக்கை அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நான் தான் செஞ்சேன்றாங்களா? ஆமா, அவர் தான் செஞ்சாரு. உள்ளன்போட சொல்லிடுங்க. ஏன்னா ரகசியம் தெரியல அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்கறதுனால அங்க அடையிறீங்க. ஸோ அதுலதான் கண்ணு இருக்கணும். லக்ஷ்மி நாராயணன் கண்ணு இருக்கணும். இங்க பெரிய ஆளா இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அவங்கள இருக்கையில அமர வைத்தால் அவங்க எழுந்து கொண்டு உங்களை தானாகவே அமர வச்சிடுவாங்க. சூப்பரான விஷயம் இல்லையா? நீங்க அவங்களுக்கு உட்காருங்கன்னா அவங்களே எழுந்திரிச்சு நீங்க இதுல உட்காருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவங்கள புகழ்ந்தீங்கன்னா இல்ல இல்ல அவரு தான் பண்ணாரு அவங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டு போறாங்க. சூப்பரான விஷயம் தானே இது? கரெக்ட் தானே? நம்ம ஒருத்தரை புகழ்ந்தா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களை புகழ்வாங்க. அதுக்கு பாபா ஒரு வானிலை கூட சொல்லி இருக்கிறாரு, மாலையை ஒருத்தங்களுக்கு போட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாலையை கட்டி உங்களுக்கு போடுவாங்கன்ட்டு. ஸோ வேணும்னா முதல்ல நீங்க போடுங்க. அவங்க போடட்டும், அவங்க இப்படி பண்றாங்க நான் எப்படி இருக்கட்டும், உங்களுக்கு தானே புகழ் வேணும். முதல்ல நீங்க அவங்கள புகழுங்க. அவன் திட்டுறான், அவன் ஏன் நான் புகழணும்? அவன் உங்களை புகழ்றதுக்கான வழியே நீங்க புகழ்றதுல தான் இருக்குது. செம சூப்பர் இல்லையா? அப்ப நீங்களே அவங்கள அந்த மதிப்புன்ற அந்த ஆசனத்துல உட்கார, சேர்ல உட்கார வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எழுந்திரிச்சு உங்களை உட்கார வச்சிருவாங்க. ஒருவேளை நீங்களே போய் அந்த சேர்ல உட்கார முயற்சி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை உட்கார விட மாட்டாங்க. செம்ம பாயிண்ட் இல்லையா? அதனால நீங்க மற்றவங்களை உட்கார வைக்கிறது தான் நீங்க உட்கார்றது. அதனால முதல்ல தாங்கள் என்ற பாடத்தை உறுதியாக்குங்க. செம்ம ரகசியம் இது இல்லையா? முதல்ல நீங்க மற்றவங்களை முன்னுக்கு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை முன்னுக்கு வச்சுருவாங்க. பிறகு சமஸ்காரங்களும் ஈஸியா ஒத்து போகும், கிரீடதாரிகளாகவும் ஆகிடுவீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒத்து போகும். எப்பயுமே அவங்க நம்மள ஒருத்தவங்க முன்னுக்கு வைக்கிறாங்கன்னா அவங்கள நமக்கு பிடிக்கும். இப்ப சமஸ்காரம் ஒத்து போகும், ஆட்டோமேட்டிக்கா கிரீடதாரி ஆயிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த பதவி உடையவர்களா ஆயிடுங்க. இதுதான் புத்திசாலி ஆகிறதுக்கான வழியே. இதுல எந்த கஷ்டமான உழைப்பும் கிடையாது, பிராப்தியும் இதுல அதிகம் இல்லையா? சூப்பரான விஷயம். இப்ப பாப்பா சொல்றாரு, புத்திசாலி ஆகிறதுக்கான வழியே இதுதான் இல்லையா? ஈஸியா அந்த ஆசனம் கிடைக்கணும், யாருமே எனக்கு தடையே போடக்கூடாது அப்படின்னா நீங்க பணிஞ்சு போங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அந்த கிரீடத்தை கொடுத்துருவாங்க. அப்ப இது ஒன்றும் ஈஸியான வழி தானே இது? பாபாவுடைய வழிபடி நான் தான் கரெக்டா நடக்கும். இல்ல நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் எனக்கு தான் மரியாதை கிடைக்கும்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க தான் செஞ்சான்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை இட்டாந்து உட்கார வச்சிருவாங்க. இது ஈஸி தானே? இப்போ புத்திசாலி இறைவனுடைய வழி. இப்போ இறைவன் நான் வேலைக்காரன் போது குழந்தைங்க அப்படியே துடிக்கிறாங்க. ஐயோ நீ வேலைக்காரன் கிடையாது பாபா, நான் தான் பாபா வேலைக்காரன். ஏன் சொல்றீங்க? அவர் தன்னை வேலைக்காரன், நான் கடவுள், நான் சொல்றதை கேளுன்னா கேட்க மாட்டோம். அதான் இறைவனுடைய வழி. அப்ப இதுக்கு நீங்க கஷ்டப்படவும் தேவையில்லை, அதிகமான பிராப்தி இருக்குது. ஸோ கஷ்டப்படாம ரொம்ப ஈஸியா ஆனா பயங்கர பலன் வர்றது தானே புத்திசாலித்தானா? அந்த மாதிரி புத்திசாலி ஆகிறதுக்கான வழி என்னது? எப்பவுமே மற்றவங்களை முன்னுக்கு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை முன்னுக்கு வைப்பாங்க. ஸ்லோகன்: உள்நோக்கு முகம் ஏகாந்தவாசி ஆகக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாதான் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்யறாங்க. உள்நோக்கு முகம்னா என்னது?
உள்நோக்கு முகம் ஏகாந்தவாசி ஆகக்கூடிய உயர்ந்த ஆத்மா தான் அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய முடியும். உள்நோக்கு முகம்னா என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற மனநிலை. வெளியில வந்து கச்சா முச்சான்னு இருக்கலாம், உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. நான் எனக்குள்ள அமைதி சுரூபமா இருக்கிறேன்னா அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெளியில பேசுறவங்களுக்கு நீங்க ரியாக்ஷன் கொடுக்க மாட்டீங்க, கொடுத்தீங்கன்னா அமைதி இருக்காது இல்லையா? அப்போ உள்நோக்கு முகம் தன்னை கவனிக்கிறது. ஆத்மாவுடைய குணங்களை வெளிப்படுத்துதா, சிவபாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன்னா, இது உள்நோக்கு முகம். கூடவே ஏகாந்தவாசினா என்ன அர்த்தம்? தனிமை. இங்க தனிமைன்றது என்னன்னா, இந்த உலகத்துல இருந்து விலகி பாபா கிட்ட இருக்கிறது. அப்புறம் தனிமை பிரியம், அதுவும் ஒண்ணு. இப்ப இந்த உலகத்துல என்னையும் பாபாவும் தவிர யாருமே கிடையாது, அதான் ஏகாந்தவாசி. அப்படி இருக்கக்கூடியவங்களால மட்டும்தான் அவ்வியக்த ஸ்திதி. அவ்வியக்த ஸ்திதினாலே எல்லாத்துல இருந்தும் விடுபட்டது. எல்லாத்தையும் விடுபட்டாதானே ஃபரிஸ்தா பறந்துன்னு இருக்க முடியும் இல்லையா? அப்ப அந்த எல்லாத்துல இருந்தும் விடுபட்ட நிலை எப்ப வரும்? எல்லாத்துல இருந்தும் தனியா இருக்கிறவங்களாலையும் உள்நோக்கு முகத்துல மட்டுமே இருக்கிறவங்களாலையும் தான் முடியும். அப்படி இருக்கிற உயர்ந்த ஆத்மாவனாலதான் அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி பாபா வாணி முடிச்சிட்டாரு. பாபா இன்னைக்கு என்னென்ன சொன்னாரு? சரி, எடுத்ததும் கொஞ்சம் இனிமையான குழந்தைகளே, ராவணன் வழிபடி நடந்து எந்த பாவ கர்மத்தையும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு முதல் சொல்லிட்டாரு. அப்புறம் பதித்தமானவர்களை பாவனமாக்கும் வழியை கூறுங்கள் அப்படின்னு அவருக்கு முக்கியமான கருத்து சொல்லிட்டாரு. யார் பலருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தானாகவே நன்மை ஏற்படும். அவங்கதான் புத்திசாலி குழந்தைங்க. நிரந்தரமா பாபா நினைவுல இருக்கணும், மற்றவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடிய அந்த நன்மை செய்யணும். ஏன்னா இதுலதான் பிச்சைக்காரர்கள் தான் உலகத்துல இருக்கிற எல்லாருமே. இப்ப அது கம்பேர் பண்ணும்போது நம்மளும் பிச்சைக்காரங்க தான். சோ அப்படி ஆகக்கூடிய தானத்தை கொடுக்கறது தான் அவங்கதான் புத்திசாலி. அதன் மூலமாக நம்ம பதவி உயரும் இல்லையா? அப்புறம் என்ன சொன்னது? என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சிவனுக்கு பிறந்ததுனால சிவனுக்கு தெரியல, அது அவங்களுக்கு தெரியல இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொண்டாடுறாங்க தவிர சிவனுக்கு இருக்குதுன்ற விஷயமே தெரியாது. இப்ப பிரம்மா மூலமாக உலகத்தை படிச்சாருன்னா அவர் என்ன சூக்ஷ்மவதனத்துல இருந்தா படிப்பாரு இல்லையா? சரி, அப்புறம் ஆனா ஒரு சிலர் தான் இதை புரிஞ்சுக்கிறாங்க. வேற என்ன சொல்றாரு? தனியா நீங்க மண்டபம் கட்டிக்கோங்க, போனா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க தனியா ஒரு பில்டிங் சொந்தமா வாங்கிடுங்க, கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை பாதுகாப்பா வைங்க, இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க, ஏன்னா சேவை நடக்கணும் இல்லையா நமக்கு, அது சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குறதுக்கு இறைவனை நினைக்கணும்ன்ற இந்த வழியை நான் எப்படி சொல்றதுன்னு நாள் ஃபுல்லா சிந்திச்சுட்டு இருங்க. எப்படி நோட்டீஸ் அடிக்கலாமா, ஹெலிகாப்டர்ல இருந்தெல்லாம் பாபா போட சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சரி, எப்படியாவது சிந்திங்க. அடுத்தது பாபா என்ன சொல்றது? வேலை செஞ்சா கூட நீங்க லீவ் போட்டு செய்யுங்க, பாதி நாள் சம்பளம் வரும். அப்படி இல்ல ஃபுல்லாவும் புல் வெட்டுற வேலை அப்படின்றாங்க, நினைவு பண்ணிக்கோ அப்படின்னு. புல் வெட்டுற வேலை செஞ்சா கூட பாபா நினைவுல இருக்கிறதுக்கு இந்த ராஜ்யம் உங்களுக்கு வந்துடும். பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணி இது பண்ணுவாங்க, பணம் இல்லாதவங்க நினைவு பண்ணுங்க, சேவை. பாபா எளிமையா அடுத்தது பாபா என்ன சொல்றாரு? குழந்தை கூட புரிஞ்சுக்க முடியும் இறைவனை நினைவு செய்தி அப்படின்னு. எல்லா மதத்துக்காரங்களும் புரிஞ்சுக்குவாங்க. பாபா நினைவு செஞ்சீங்கன்னா உலகத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்க, பழைய உலகம் அழிஞ்சிடும். சொல்லுங்க. அப்ப பழைய உலகம் அழியுதுன்னா என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி அதன் மீது வைராக்கியம் இருக்கணும். அழிய போற உலகத்துல ஏன் பற்று? அவர் சொல்லிட்டாரு, விநாசம் எப்ப நடக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, இப்பயே நீங்க விநாசம் பண்றீங்க. என்னென்ன சுனாமி வருது இதெல்லாம் இப்ப எல்லாம் பேய் அலைஞ்சிட்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப பற்று இருக்காது, பேய் மேல பற்று இருக்குமா? இப்ப சொந்த அம்மாவே கூட இருக்கட்டும்பா, செத்து போயிட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் டக்கு டக்குன்னு வர்றாங்கன்னா வாமா வாமான்னு வச்சுன்னு இருப்பாங்க, உடனே பேய் ஓட்ட மாட்டாங்க இல்லையா? இப்ப கணவன் இறந்துட்டா மனைவி வந்து என் கணவன் இருக்கட்டும்னா விடுவோம், முதல்ல போய் எல்லா மந்திராதையும் கூட்டு வந்து தோத்தோம். அப்படி இருங்க இல்லையா? பற்று வேண்டாம். போயிட்டாங்க முதல் இதை எப்ப எடுப்பாங்க பாடி, அப்படிதானே இருக்கு. அது மாதிரி இந்த உலகமே அழிஞ்சிச்சு, இந்த புத்தியில இருந்து எடுத்துருங்க இருக்கட்டும். ஏன்னா அழிய போகுதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா?
இந்த ஞானம் சத்தியுகத்தை படைக்கிற ஞானம் கொடுக்கிறவர் சத்தியமான சிவ தந்தை. இவரை தவிர எந்த டாக்டரோ இன்ஜினியரோ இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்க படிப்புலாம் ஒரு படிப்பா, டாக்டருக்கு படிக்கிறது ஒரு பெரிய படிப்பா. இங்க தேவதையாகிறீங்க, டாக்டருக்கு படிச்சுட்டே இருக்கிற போற வழியில ஆக்சிடென்ட் ஆச்சு முடிஞ்சு போச்சு, மறுபடியும் போய் ஏபிசிடி தான் மறுபடியும் படிப்பாரு அவரு. இப்ப இது என்ன மாதிரி படிப்பு இல்லையா? அடுத்தது பிரம்மாவுக்கு தான் பகல் இரவுன்றாங்க. ஸோ பிரம்மாவில இருந்து தான் இது கால்குலேட் வருது, விஷ்ணு வச்சு வரல. இந்த அதுதான் முக்கியமான படம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதுவும் சக்கரம். அப்புறம் என்ன சொல்றது, எதுனாலும் சேவை தடைப்படக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுங்க. மழைக்காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை போடுங்க, சேவை தடைப்படக்கூடாது. சூப்பர் இல்லையா? பாபா வந்து கட்டளை கொடுக்கிறாரு, நீங்க கூப்பிட்டீங்க, கடவுளே நீ வந்துட்டா நீ சொல்றது அப்படியே கேட்பேன்ட்டு. நான் இப்போ வந்துட்டேன், வழி சொல்றேன், ஏன் கேட்க மாட்டீங்க? தூய்மையா இருங்க, நினைவுல இருக்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சூப்பர்மேன்ட்டு. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த இதுல நீங்க சொல்லும்போது பரவாயில்ல, நல்லா சொல்றீங்க, சுயம் புரிஞ்சுக்கிறது கிடையாது இல்லையா? அப்ப வந்து கரிமீன் கடவுள் அன்பும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. அப்ப எல்லாரும் கடவுள் ஆயிடுவாங்க இல்லையா? எனக்குள்ளேயும் கடவுள், உனக்குள்ளேயும் எல்லாரும் கடவுள் ஆயிடுவாங்க. அப்ப கரிமீன் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க, சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப கடவுள் என்ன சண்டையா போடுறாரு, கரிமீனை தின்னு இருக்கிறாரு, இன்னும் தவறான காரியங்கள்லாம் கடவுளா பண்றாரு. சொல்லும் போது சிரிச்சுட்டு போறாங்க, வெளில போனோடனே மறந்துடுறாங்க. வெளியே போனோடனே மறுபடியும் எல்லாத்துக்கும் எங்கும் நிறைந்தவனே அப்படின்றாங்க. அப்ப ராஜா ஆகுறதுக்கு அப்ப அவங்க எல்லாம் பிரஜை ஆயிடுவாங்க. கேட்டு போயிடும், அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லை. ஆனா ராஜா ஆகுறதுக்கு தான் உழைப்பு இல்லையா? சரி, அடுத்தது வேற என்ன சொன்னாரு? நாடகம் எது நடந்துச்சோ 5000 வருஷம் முன்னாடி நடந்தது. இப்ப அந்த அணில் கத்துதுன்னா 5000 வருஷம் முன்னாடி கத்துனது. அதே மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு துக்கம் வந்தாலும் நாடகப்படி அது நடந்தது. நாடகத்துல பதிவானது கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு கல்பத்திலையும் அதே தான் நடக்க போகுது. ஏன் டென்ஷன்? சங்கம் ஜாலியா இருக்கிறதுக்கு வந்து இவ்வளவு ஞானமும் தெரிஞ்சு டென்ஷன் இருந்தா இது எவ்வளவு பெரிய விஷயம். நீதான் ராஜான்ட்டு இருந்தாலும் இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே நன்மைதான் இருக்கு, அப்பயும் டென்ஷன் ஆனா என்ன அர்த்தம்? நாடகன்ற ஞானம் இல்ல. இந்த நாடகம் கண்டிப்பா நன்மையில தான் முடியும். அதான் சொல்றேன். பாபா சொல்றாரு, டாக்டர் இன்ஜினியர் படிப்புலாம் ஒரு படிப்பா, இது தேவதையாக்குற படிப்பு, அதுவும் 21 பேரே கிடைக்குது. அப்ப அது நான் எனக்கு கிடைக்கலன்னு ஏன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? இந்த படிப்பு அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க தான் ஃபீல் பண்ணணும் இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொல்றாரு, இந்த நாடகம்ன்ற நிச்சயபுத்தி இருந்தா கவலையே இருக்காது. நீங்க உங்களை என்னென்ன செக் பண்ணிக்கணும்னு சொல்றாரு, உயர்ந்த பதவி அடையிறதுக்கான நீங்க பண்ண வேண்டிய அதிக முயற்சி என்ன? நான் இப்ப முன்னேறிட்டு இருக்கிறேன், நான் நேரத்தை விட அசுர குணங்கள் இன்னைக்கு போயிடுச்சா, பாபா சேவை செஞ்சிருக்கேன்னா இல்ல ஒரே இடத்துல இருக்கிறேன்னா, எல்லாருக்கும் நன்மை செய்யறேன்னா? கடைசியில டெஸ்ட் பேப்பர் முடிஞ்சோடனே தெரிஞ்சிடும் நம்ம என்னென்ன பதவி அடையும், நமக்கே தெரியும், காட்சி கிடைக்கும் கடைசியில இதே பிரிவில. சரி, பரதானம் என்ன சொன்னாரு? முதல்ல நீங்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை முந்து போயிருப்பாங்க. நீங்க உடனே போய் சேர்ல உட்கார ட்ரை பண்ணாதீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்தவங்களை புகழ வைங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை புகழலாம். சூப்பரான விஷயம் இல்ல? நீங்க உட்கார ட்ரை பண்ணீங்க, உட்கார விட. திட்டத்துக்கு வந்தவனா அம்மா கீழே உட்காந்துக்கிட்டு திட்டத்துக்கு வந்தவனா உட்காரு குழந்தை அப்படின்னு உட்கார வச்சாங்க. சோ அழகா தாரணை பண்ணிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா இது அதுக்கப்புறம் வந்தது, இது அபிக்த வாணியில வந்த வாணி. ஆனா அப்பயே அவங்க தாரணை பண்ணிருக்கிறாங்க இல்லையா? இப்ப பாபா டச் பண்ணி இருக்கிறாரு. சூப்பரான பாயிண்ட் இல்ல? பணிவு, பணிவுதான் பாதுகாப்பு அவசியம். அப்ப சமஸ்காரங்கள் ஒத்து போயிடும், ஈஸியா கிரீடர் ஆயிடுங்க. எல்லாரோட யாரால ஒத்து போக முடியுதோ அவங்கதான் ராஜா. ராஜாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும், ராஜாவை எல்லோருக்கும் பிடிக்கும். ஏன்? ராஜாவுக்கு எல்லாரையும் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ராஜாவை பிடிக்கும். சூப்பர்ல? இது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல? வழி புதுசு, ஆனா சம பிராப்தின்றது ஈஸியா. புத்திசாலியான வியாபாரி ஆகுங்க, வெகுளி வியாபாரி ஆகாதீங்க. எது நடந்தாலும் அப்படியே பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க, அது கூட இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருங்க. சூப்பர். ஸ்லோகன் என்னது? உள்நோக்கு முகம். உள்ளுக்குள்ள
என்ன நடக்குது? அமைதியா இருக்கிறேன்னா, அமைதி சொரூபத்தில் இருக்கிறேன்னா, பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன்னா, அதுலயும் ஏகாந்தத்துல இந்த உலகத்துல வந்து தனிப்பட்டு இருக்குதா அவங்க புத்தி, அல்லது உலகில் விஷயத்துல மாட்டிட்டு இருக்குதா? இத மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு ஏகாந்தவாசியா உள்நோக்கு முகமுடையவரா இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாவாதம் பறந்துகிட்டே இருக்கிற பரிஸ்தாவுடைய மனநிலையை அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி.